إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد فإن خير الكلام كلام الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الناس وعباد الله، الله سبحانه وتعالى நமக்கு தந்த மகத்தான ஒரு மாதம், அதை பூர்த்தியாக்கி இருக்கின்றோம். அதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது ஒரு மகத்தான ஒரு மாதமாக இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தாக்கிய ஒரு மாதமாக இருந்தது. நம்மை கடந்து சென்ற இந்த ரமதானுடைய மாதம், அந்த மாதம் எல்லா நலவுகளை கொண்டும் அது எம்மை விட்டு கடந்து சென்றது. அந்த மாதத்துடைய எல்லா பரக்கத்துகளையும் கொண்டு அதை எம்மை விட்டு கடந்து சென்றது. அது கொண்டேதான் இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதத்தில் நமக்கு நோன்பு பிடிப்பதற்கும் இரவு தொழுகையை நின்று தொழுவதற்கும் தொடர்ந்து நற்கர்மங்களை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் வழங்கி இருக்கின்றான். அதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறும்பொழுது வலிதுக்மிலுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லகும் தஷ்குரூன். உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹுவை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவுமே அல்லாஹ் இதன் மூலம் நாடுகின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாயமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியம்தான் மகத்தான ரமலானுடைய மாதத்தில் நோன்பை கொண்டு தொழுகையை கொண்டும் அதிகமான நன்மைகளை கொண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தௌஃபீக் வழங்கினான். அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்களில் எத்துணை நபர்கள் இந்த மாதத்தை பூர்த்தியாக்காமல் மரணித்திருப்பார்கள். மனிதர்களில் எத்துணை பெயர் இந்த மாதம் வருவதற்கு முன்பாகவே மரணத்தை அடைந்திருப்பார்கள். எத்துணை பெயர் இந்த மாதத்தில் மரணம் அடைந்திருப்பார்கள். அவர்களுக்கு அந்த மாதத்தை பரிபூர்ணமாக அடையவில்லை. அதற்கு முன்பதாகவே இந்த மாதத்திலே சிலர் மரணித்திருப்பார். ஆனால் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடமிருந்து வந்த மிகப்பெரிய ஒரு தௌஃபீக்கை கொண்டு, ரஹ்மத்தை கொண்டு மகத்தான இந்த ரமதான் மாதத்தை பரிபூர்ணமாக நாம் பூர்த்தி செய்து இங்கே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு தௌஃபீக். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கால நேரத்தை நீட்டி வைத்துள்ளான். இந்த ரமதானுடைய மாதத்தை பூர்த்தியாக வாய்ப்பை எமக்கு தந்துள்ளான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆற்றல் கொண்டும் அவனுக்கு செய்ய வேண்டிய அமல்களை கொண்டும் அவனிடம் உதவி தேடுவதற்கு அல்லாஹ் எமக்கு நேரத்தை வழங்கியுள்ளான். ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் யார் இந்த சூழ்நிலையில் இருக்கின்றாரோ
ரமதானை அடைந்த நிலையிலே இருக்கின்றாரோ அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். அவர்கள் மகிழ்ச்சி அடைவதில் அவர்கள் தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான் யஃப்ரஹுஹுமா, ஒரு நோன்பாளி மகிழ்ச்சி அடைகின்றான் இரண்டு சந்தர்ப்பங்களில். இதா இஃப்தர ஃபரிஹ பிஃபித்ரிஹி வ இதா லகிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமிஹி. அவன் நோன்பு திறக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். அதே நேரத்தில் அவனுடைய ரப்பை காணும் பொழுது, அவனுடைய இறைவனை நோன்பை கொண்டு அவன் காணும் பொழுது அவன் சந்தோஷம் அடைகின்றான். அப்படி இரண்டு சந்தோஷங்களுக்கு தகுதியானவன் தான் மனிதன். ஒரு முஸ்லிமான ஒரு அடிமை அவனுடைய நோன்பை கொண்டு இரண்டு மகிழ்ச்சியை அடைகின்றான். ஒன்று, அவன் நோன்பு திறக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். அதே போன்று நோன்பை கொண்டு அவனுடைய ரப்பை, அவனுடைய இறைவனை காணும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். அப்படி இரண்டு மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள் ஒரு நோன்பாளிக்கு இருக்கின்றது. அதனால் ஒரு முஸ்லிமாக ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட மகிழ்ச்சிக்கு தகுதி பெற்றவர்கள் தான் அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தாஅத்தை கொண்டு, அவனுக்கு செய்கின்ற அமல்களை கொண்டுதான் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டும் பொழுது, குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மதி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ்வின் அருளாலும் அவனுடைய கருணையினாலுமே குர்ஆன் ஆகிய இது வந்துள்ளது. எனவே இதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். அவர்கள் சேகரிக்கின்ற செல்வத்தை விட, சொத்து சுகங்களை விட இது அவர்களுக்கு மிக மேலானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். சகோதரர்களே, மகத்தான சிறப்புமிக்க ஒரு மாதம் என்னை விட்டு கடந்து சென்று விட்டது. கண் சிமிட்டும் நேரத்தில் எம்மை விட்டு இந்த மகத்தான ரமதானுடைய மாதம் எம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. இதை சில நபர்கள் அறிந்திருப்பார்கள், சில நபர்கள் அறியாமல் இருப்பார்கள். எவ்வளவு வேகமாக இந்த மகத்தான மாதம் எம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியது போல, ஐயாமம் மஅதூதாத், அது அனைத்துமே எண்ணப்பட்ட நாட்கள் தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தில் அவனுக்கு இபாதத் செய்து கொண்டு அவனுக்கு வழிபட்டு நடந்தவர் அவனை ஹம்து செய்யட்டும். அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அவனை துதி செய்யட்டும், துதித்து நினைவு கூறட்டும். அப்படி அல்லாமல் இந்த மகத்தான மாதத்தை பாழாக்கியவர், எந்த ஒரு காரியங்களையும் செய்யாமல் பாழாக்கியவர், அவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யட்டும், பாவ மன்னிப்பு தேடட்டும். அன்பானவர்களே, நிச்சயமாக ரமலான் என்பது கடந்து சென்ற மாதம். அதிலே நாம் நோன்பை நோற்றோம். நாம் குறிப்பாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பை நோக்க வேண்டும் என்று ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் நோன்பை நோக்க வேண்டும் என்று கிடையாது. மாறாக நோன்பு நோட்பது அது எமக்கு ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் மீது கடமையாக்கியுள்ளான். ரமலானுடைய மாதத்தில் கட்டாயமாக நாம் நோன்பை நோக்க வேண்டும். ஆனால் மற்ற மாதங்களில் அது விரும்பத்தக்கதாகும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸாம ரமதான ثم اتبعه ستا من شوال كان كصيام الدهر. யார் ரமதானில் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தின் 6 நாட்களையும் நோன்பு நோக்கிறாரோ அவர் வாழ்நாள் முழுவதும் நோன்பு நோற்றவரை போன்றாவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதனால் ரமதான் மாதம் முடிவடைந்ததை கொண்டு நோன்பு முடிவடைந்து விட்டது என்று கிடையாது. அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு அதுக்கு முடிவே கிடையாது. மாறாக யார் ஒருவர் ஷவ்வால் மாதத்தில் 6 நாட்கள் நோன்பு நோற்றவர் அவர் ஒரு வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவரை போன்றாவார். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் ரமலானுடைய மாதத்தில் அவன் எப்படி அமல்களை கொண்டு, நல்ல காரியங்களை கொண்டு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை கொண்டு அவனுடைய காலத்தை ரமலானுடைய மாதத்தில் கொன்று சென்றானோ அதே போன்றுதான் ரமலான் அல்லாத மாதங்களிலும் அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். மாறாக ரமலான் மாதம் முடிவடைந்து விட்டது, இனி நாம் எந்த ஒரு அமலையும் செய்ய வேண்டாம், நாம் நம்முடைய 5 நேர தொழுகையை நாம் தொழ வேண்டாம், குர்ஆனை ஓத வேண்டாம், சதக்கா செய்ய வேண்டாம், இனி நோன்பை நாம் நோக்க வேண்டாம் என்று
எந்த ஒரு அமலையும் செய்யாமல், எந்த ஒரு நற்காரியமும் செய்யாமல் ஒரு முஸ்லிம் இருக்கவே கூடாது. ஆனால் எம்முடைய சமூகத்தில் எடுத்து பார்த்தால் அதிகமானவர்கள் இந்த ரமதான் மாதம் முடிந்துவிட்டது என்று சொன்னால் அவர் அப்படியே அந்த காரியங்களை எல்லாம் விட்டு விடுகின்றார். அவரிடத்திலே 5 நேர தொழுகை கிடையாது. அவர் எந்த ஒரு நற்காரியங்களுக்கும் முற்பட மாட்டுகின்றார், சதக்கா செய்ய மாட்டுகின்றார், அவர் குர்ஆனை ஓதுவதில்லை. எந்த ஒரு அமலையும் செய்யாமல் இந்த ரமதான் மாதம் முடிவடைந்து விட்டது என்று சொல்லி இனி நாம் எந்த ஒரு தொழுகையும் தொழ வேண்டாம், அடுத்த வருடம் ரமதான் வரும் பொழுது 5 நேர தொழுகையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று பல நபர்கள் இந்த ஐவேளை தொழுகையை கூட விட்டு விடுகின்றார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சரியான ஒரு செயல் அல்ல. ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கின்றான். ஏதோ ஒரு மாதத்தில் மாத்திரம் அவன் அல்லாஹ்வுடைய அடிமை கிடையாது. ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் அவன் அல்லாஹ்வுடைய அடிமை கிடையாது. அதே போன்று ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் அவன் அல்லாஹ்வுடைய அடிமை கிடையாது. மாறாக அவன் எல்லா நாட்களிலும் எல்லா மாதங்களிலும் அவன் அல்லாஹ்வுடைய அடிமைதான். யார் ரமலானுடைய இறைவனாக இருக்கின்றானோ அவன்தான் இந்த மாதம் ஷவ்வாலுடைய இறைவனாகவும் இருக்கின்றான். அவன்தான் முஹர்ரமுடைய மாதம் இறைவனாகவும் இருக்கின்றான். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்முடன் கட்டளையிட்டிருக்கின்றான். ஒருவன் தன்னுடைய மரணம் வரும் வரைக்கும் அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இபாதத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கின்றான். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உனக்கு மரணம் வரும் வரை உமது இறைவனை நீர் வணங்குவீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் நம்முடைய தொழுகையை தொழக்கூடாது. எல்லா மாதங்களிலும் நாம் நம்முடைய 5 நேர தொழுகையை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என அன்பானவர்களே. அதனால் ஒரு முஸ்லிம் பொறுத்த வரைக்கும் அவன் மேல் கட்டாயமான ஒரு காரியம்தான் இபாதத்தில், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தில் அவன் தொடர்ச்சியாக இருப்பது என்பது. அந்த இபாதத்திற்கு வேண்டி மாத்திரம்தான் அல்லாஹ் எம்மை படைத்துள்ளான். அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அதற்கு வேண்டி மாத்திரம்தான் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை படைத்துள்ளான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டும் பொழுது வமா خلقத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கு தவிர வேறு எதற்காகவும் இந்த உலகத்தில் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். நண்பானவர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்ய வேண்டும் என்பதை அவன் ஆழமாக மனதிலே வைக்க வேண்டும். அதற்காக வேண்டி மாத்திரம்தான் எம்மை இந்த உலகத்திலே படைத்துள்ளான். ரமலான் மாதமாகட்டும், ரமலான் அல்லாத மாதமாகட்டும், எந்த மாதமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை நாம் கடினமான முறையிலே இறுக்கமாக பிடிக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட இபாதத்தாக இருந்தாலும் சரி, ஐவேளை நேர தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும், சதகா செய்வதாக இருந்தாலும், இன்னும் பல காரியங்களை செய்வதாக இருந்தாலும், ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் அதை செய்யாமல் எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் ஒரு முஸ்லிம் அதை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். ரமலான் முடிவடைந்து விட்டது, இனி நாம் இபாதத்துகளை செய்ய வேண்டாம் என்ற ஒரு நிலையிலும் நாம் இருக்கக்கூடாது. நூலாக நாம் ஆகிவிடக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். அல்லாஹ் கூறும்பொழுது வலா தகூனு கல்லதி நகதத் கஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காதா, அல்லாஹ் கூறும்பொழுது நீங்கள் சத்தியத்தை முறிக்கும் இவ்விஷயத்தில் உறுதியாக பின்னர் நூற்றதை துண்டு துண்டாக ஆக்கியவளைப் போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். ரமலான் மாதத்தில் தாராளமாக இபாதத் செய்து கொண்டு அதிகமான நன்மைகளை தேடிக்கொண்டு நற்கர்மங்களை செய்து கொண்டிருந்தவன் ரமலான் முடிவடைந்ததும் அவனுடைய அமல்கள், இபாதத்துகள், நற்கர்மங்கள் எதையுமே செய்யாமல் விட்டுவிடுவது, அப்படி நாம் ஆகக்கூடாது. நண்பானவர்களே, சகோதரர்களே, நாம் ஒரு உன்னதமான ஒரு சிறப்புமிக்க நாளில் தான் நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். கடைசியாக சேர்த்து ஒரு கிரீடத்தை ஷவ்வாலுடைய மாதத்தில் முதல் நாளில் நமக்கு தந்துள்ளான். அது ஒரு மகத்தான ஒரு கிரீடம், அந்த மகத்தான கிரீடமாகும். அதுதான் இந்த ஈதுல் ஃபித்ர் என்கின்ற இந்த பெருநாளாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்துள்ள ஒரு மகத்தான ஒரு அருட்கொடையாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய மிகவும் முதலாவதாக நாளாக இந்த நாளை ஆக்கியிருக்கின்றான். ஹஜ்ஜுடைய ஆரம்பமான நாளாகவும் இதை ஆக்கியுள்ளான். அதனால்
அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தை கொண்டு ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி சந்தோஷத்தை வெளியே கூறி இது மகத்தான இந்த பெருநாளுடைய இந்த தினத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது என்பது ஒரு பிரதானமான ஒன்றாக இருக்கின்றது. இதனுடைய இந்த நாள் என்பது அது சந்தோஷத்துடைய ஒரு நாளாகும். ஈதுல் ஃபித்ர் என்கின்ற நாள் அது மகிழ்ச்சியுடைய ஒரு நாளாக இருக்கின்றது. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மூன்றே மகிழ்ச்சியான நாட்கள் தான் இருக்கின்றது. ஒன்று ஈதுல் ஃபித்ர், இரண்டாவது ஈதுல் அத்ஹா, மூன்றாவது யௌமுல் ஜும்ஆ. இரண்டு பெருநாட்கள் அது வருடத்தில் ஓரொரு நாட்களில் வரும். ஈதுல் ஃபித்ரும் அதே போன்று ஈதுல் அத்ஹாவும் வாரத்தில் ஒரு முறை எமக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு நாள் இருக்கின்றது. அதுதான் யௌமுல் ஜும்ஆவாக பெருநாளாக அது இருக்கின்றது. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நாட்களை தவிர வேறு எந்த ஒரு நாட்களிலும் பெருநாளாக விழாவாகவோ நாம் கொண்டாடக்கூடாது. அவனுக்கு இந்த 3 பெருநாட்கள் மாத்திரம்தான் இருக்கின்றது. அதே போன்று வேறு மதங்களை போன்று யூதர்களை, கிறிஸ்துவர்களை, நஸ்ரானிகள், யகூதிகள், குஃப்ர்கள், முஸ்லிம்களை போன்ற பண்டிகைகளை எமக்கு ஒரு முஸ்லிமுக்கு கொண்டாடுவது கூடாது. ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவன் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாட்கள் வருடத்தில் இந்த 3 நாட்கள் மாத்திரம்தான். இந்த 3 நாட்களில் மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பது தீனுடைய ஒரு அடையாளங்களில் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அது ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய தாஅத்தில் அவன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். இந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அவன் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அவன் வெளிப்படுத்த வேண்டும். மாறாக அவன் ஹராமை செய்யக்கூடாது. ஆடல்களும் பாடல்களும் போன்ற ஹராமான காரியங்களை அவன் செய்யக்கூடாது. ரமதான் மாதம் முடிவடைந்து விட்டது, பெருநாள் வந்து விட்டது என்று சொன்னால் அவன் அன்று மதியமே அவன் ஒரு மாதம் முழுவதாக நாம் திரைப்படம் பார்க்கவில்லை என்று கூறிவிட்டு இந்த நாள் முதல் திரைப்படத்தையும் பாடல்களையும் கேட்டு மகிழக்கூடாது. ஒரு முஸ்லிமுக்கு இது ஒரு ஹராமான ஒரு செயலாக இருக்கின்றது. அந்த காரியங்களை விட்டெல்லாம் நாம் தூய்மையாக வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தியில் தான் ஒரு முஸ்லிமுடைய சந்தோஷம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திலும் அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியிலும் தான் ஒரு முஸ்லிமுக்கு மகிழ்ச்சி இருக்கின்றது, சந்தோஷம் இருக்கின்றது. அன்பானவர்களே, அதே போன்றுதான் குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மதி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ்வின் அருளாலும் அவனுடைய கருணையினாலுமே குர்ஆன் ஆகியது இது வந்துள்ளது. எனவே இதை கொண்டே அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். அவர்கள் சேர்க்கின்ற செல்வத்தை விட இது மிக மேலானது என்று நபியே நீர் அவர்களுக்கு கூறுவீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். இன்றைய நாளில் அவன் சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சியை அவன் வெளிப்படுத்த வேண்டும். அவனுடைய குழந்தைகளுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் மனைவிமார்களுக்கும் அவன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். அது அவர்களுடைய இதயங்களில் ஏற்படுத்தும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் சகோதரர்களே, இந்த ஒரு சிறப்பான நாளில் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உபதேசம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் காரியங்களையும் அவர்கள் சரிவர செய்ய வேண்டும். அவர்களுக்கு அவர்களுடைய கணவர் உடைய திருப்தியை சரியான முறையிலே நிறைவேற்றுவதும், அவர்களுக்கு அவர்களின் பொறுப்பில் இருக்கக்கூடியவற்றை சரியான முறையிலே பேணி பாதுகாக்கவும் வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டும் பொழுது وَالصَّالِحَاتُ قَانِتَاتٌ حَافِظَاتٌ لِلْغَيْبِ بِمَا حَفِظَ اللَّهُ. எனவே நல்ல பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள், தங்கள் கணவனுக்கு பணிந்து நடப்பவர்கள், கற்பு மற்றும் தங்கள் கணவனது உடைமைகளை ஆகியவை மறைத்து வைப்பவர்கள், அல்லாஹ்வின் பாதுகாவல் மூலம் அவர்கள் பாதுகாப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அவர்கள் வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வெளியே செல்ல மாட்டார்கள். ஹிஜாபை அணியாமல் அவர்கள் வெளியே செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. வாசனை திரவங்களை அவர்கள் பூசிக்கொண்டு வெளியே செல்வதற்கும் அனுமதி இல்லை. மாறாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். சொர்க்கம் எமக்கு ஹராமாக்கப்படுமே என்று அவர்கள் பயப்பட வேண்டும். சொர்க்கம் எனக்கு ஹராமாக்கப்படுமோ என்று ஒவ்வொரு பெண்ணும் நினைக்க வேண்டும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கூறியிருக்கின்றார்கள், சிஃபானி மின் அஹ்லின் நாரி லம் அரஹுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரண்டு கூட்டத்தார்கள் நரகத்தில் இருப்பார்கள், அவர்களை நான் கண்டதில்லை. கௌமும் மஅஹும் சியாத்துன் கஅذنாபில் பக்ர யضربون بها الناس. பசுக்களின் வாள்களை போன்ற சாட்டைகளை கொண்ட மக்கள், அதை கொண்டு மக்கள் அழிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களை சொர்க்கத்தில் அவர்கள் நுழைய மாட்டார்கள். அதே போன்று இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, வனிசாஉன் காசியாத்துன் ஆரியாத் முமீலாத்துன் மாயிலாத் ரூஸுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புஸ்தி மாயிலா. இப்படிப்பட்ட பெண்கள் அவர்கள் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்று கூறினார்கள். யார் அவர்கள்? ஆடைகளை வனிசாஉன் காசியாத்துன் ஆரியாத் முமீலாத்துன் மாயிலாத், ஆடை அணிந்திருந்தாலும் அவர் நிர்வாணமாக இருப்பதை போன்று இருக்கும். அப்படி நெருக்கமான ஒரு புர்காவை பர்தாவை அணியக்கூடியவர்களாக, அப்படி நெருக்கமான ஒரு ஆடையை அணியக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆடை அணிந்திருப்பார், ஆனால் நிர்வாணமாக இருப்பதை போன்று இருக்கும். தீமையின் பக்கம் சாய்ந்து சாய்ந்து, அதாவது ஜினாவுக்கு அழைக்கக்கூடியவர்களாகவும், அதே போன்று ஒட்டகங்களின் சாய்ந்த திமில்களை போன்ற தலைகளை கொண்டவர்களாகவும் அவர்கள் நடப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? லா யதுகுலூனல் ஜன்னah, அவர்கள் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள். வலா யஜிதுன ரீஹஹா வ இன்ன ரீஹஹா லா யூஜத மின் மஸீரதி கதா வ கதா. அவர்கள் அந்த நறுமணத்தை கூட, சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட அவர்கள் நுகரமாட்டார்கள் என்று, இருப்பினும் அதன் நறுமணம் எவ்வளவு தூரத்தில் உணரப்பட்டாலும் சரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதனால் பெண்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட பொறுப்பாக, அவர்களுக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பேணி பாதுகாத்து வருவதில் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய பெண் மக்களுடைய காரியத்தில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் ஹிஜாபை அணியாமல் வெளியே இறங்குவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. வாசனங்களை பூசிக்கொண்டு அவர்களுக்கு வெளியே இறங்குவதற்கு அனுமதி கிடையாது. அதே போன்றுதான் ஆண்களை பொறுத்தவரைக்கும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெண்களை போன்று இருக்கும் ஆண்கள், ஆண்களை போன்று இருக்கும் பெண்கள், இவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, லஅனல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா வல் முத்தஷப்பிஹாத்தி மின் நிசா பிர் ரிஜால். பெண்களை பின்பற்றும் ஆண்களும் ஆண்களை பின்பற்றும் பெண்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள். ஆண்களை போன்று பெண்கள் இருப்பது, பெண்களை போன்ற ஆண்கள் ஆடை அணிவது, அப்படிப்பட்டவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள். காஃபிரான ஹராமான பெண்களோடு முஸ்லிமான ஈமானுடைய பெண்கள் சேரக்கூடாது. அவர்களுடைய காரியங்களை நாம் பின்பற்றக்கூடாது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹு மின்ஹும். யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல. பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒரு முஸ்லிமான பெண்ணை பொறுத்தவரைக்கும் அவள் இந்த தினத்தில், எந்த தினத்தில் ஆகட்டும் அல்லது வேறு தினத்திலே ஆகட்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவர்கள் பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும், அவளுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தன்னுடைய பொறுப்புகளை சரியான முறையிலே பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளில் பல நாடுகள் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் இருக்கின்றது அன்பானவர்களே. பல நாடுகள் கஷ்டங்களில் இருக்கின்றது. எம்முடைய சகோதரர்களை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர்களை நாம் நம்முடைய துஆக்களில் நினைவு கூற வேண்டும். அவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். பலஸ்தீனிலும் கஸாவிலும் யமனிலும் போன்ற பல முஸ்லிமான நாடுகளில் முஸ்லிம்கள் கொல்லப்படுகின்றார்கள். எம்முடைய முஸ்லிமுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகள், காஃபிர்கள், முஸ்ரிக்கீன்கள், யஹூதி நசாராக்கள் முஸ்லிம்களை கொலை செய்கின்றார்கள். பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய, கஸாவிலே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்காக வேண்டி நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அவருடைய கஷ்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்குவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நேர தொழுகையிலும்
பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடைப்பட்ட நேரங்களில் அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தி பிரார்த்திக்க வேண்டும் என அன்பானவர்களே. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداءك أعداء الدين. اللهم انصر إخواننا في فلسطين. اللهم انصر إخواننا في فلسطين. اللهم انصر إخواننا في فلسطين. اللهم انصر إخواننا في غزة. اللهم انصر إخواننا في غزة. اللهم انصر إخواننا في غزة يا رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.